ஐயா நீங்க எல்லாம் பெரியவங்க, கல்யாணத்து வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, கலாட்டா பண்ண கூடாதுங்க ஐயா. பெரிய தத்துவம் பேசுற. முதல் தாரத்துக்கு பதில் சொல்லாம ரெண்டாம் தாரம் கட்டிக்க போற ஒன்றரை மாதிரி தரங்கட்ட பயலுங்க கல்யாணத்துக்கெல்லாம் நான் வரதில்லை. அப்ப இருந்து நான் வந்திருக்கேன்னா உன்ற பொண்டாட்டியோட வாழ்க்கைக்கு என்ன வழின்னு கேட்க தாண்டா. இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றது? அதான் அரண்மனைக்கார தீர்ப்பு சொல்லி இப்படி தள்ளி வச்சாச்சுல. அரண்மனைக்கார தீர்ப்பு ஆண்டவன் தீர்ப்பாட்டம், இடையில ஆளால் பஞ்சாயத்து பண்ணா என்ற அர்த்தம். அரண்மனையா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, தீர்ப்பு தப்பா இருந்தா அதை எதிர்த்து கேட்கறதாண்டா என்ற வழக்கு உட்கார பரதேசி. என்றா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? கல்யாண வீட்டுல விளக்கு வச்சு பழகுங்கடா, இந்த மாதிரி விளக்கு மாதிரில வச்சு பழகாதீங்க. எரியாத விளக்கு யாரா மறந்து என்ன பேசணும்? விளக்கு மாறாது கூட்டத்துக்கு உதவும். இங்க நிறைய குப்பை கிடக்கு, எல்லாத்தையும் கூட்டத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆரேடா குப்பைங்கற? ஊர்ல இருக்கிற 4 பேர் கேட்டு பாரு, நாங்க எவ்வளவு வசந்தவீன்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்துகிட்டே யார் வேணும்னு நினைக்கலாம், ஆகாசத்தை விட வசந்தவங்கன்னு. வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தாதான் தெரியும் ஆகாசத்துக்கு கீழே தான் எல்லாருமே.